வணக்கடா பசங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஒரு நாலஞ்சு பாட்டு மேகியை போய் அப்படியே பிரிச்சு அருவுள்ள மேகி எல்லாம் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு அப்படியே குதிக்க வச்சு வெந்தோன்னே தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு மேகியை தண்ணியை எடுத்து உரமா வச்சிருங்க. இது நமக்கு லாஸ்ட்ல தான் தேவைப்படும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனை எடுத்து அடுப்பில் வச்சு லைட்டாக அதை எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கிற வெங்காயத்தை போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. அது நல்ல பொண்ணு இடமா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு அதில் கொஞ்சம் கேப்சிகமே, அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு லைட்டாக வதக்கிட்டுட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் கேரட்டு அதையும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் அடுக்கி வச்ச முட்டைக்கோசை அப்படியே அள்ளி தெளிச்சு நல்லா வதங்க விட்டுருங்கடா. வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ அந்த காயெல்லாம் கலர் மாறணும்னா லைட்டாக ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. காய்க்கு நடுவில் ஒரு குறியை பிடிச்சி அந்த முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க. அப்புறமா அந்த முட்டையை அப்படியே எல்லா பக்கமும் ஒரு உலப்பல போட்டு பெதறி விட்டுருங்க. அந்த மேகிலேருந்து எடுத்து மேகி பவுடரை எடுத்து ஒரு கிண்ணத்தில் குத்தி அதை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா தூள் தூளாக்கி இப்போ நம்ம போட்ட காய்கறியோட சேர்த்து இன்னும் நல்லா பெதறிடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அண்ணன் உப்பு போடல சொல்லன்னு வருத்தப்படாதீங்க. லைட்டாக காயெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மேகியை எடுத்து அந்த சட்டியில் கொட்டி அப்படியே நாலா பக்கமும் விரைவி விட்டு ஒரு கிளறி விட்டு சூப்பராக கிளறி எடுத்து ஒரு 2 minutes வெயிட் பண்ணி அடுப்புலேருந்து எடுத்தீங்கன்னா அழகான சுட சுட சூப்பரான மேகி சாப்பிட்றதுக்கு ரெடி. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கடா. தபியா பயா.